இது போன்ற இன்டர்நேஷனல் டான்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா டெய்லி கில்லாடி ராணி ஷோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வெல்கம் டு தி ஷோ. இது கில்லாடி ராணி தில்லோட வாணி. ஓகே, ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம கில்லாடி ராணி நிகழ்ச்சிக்கு வந்துட்டு வாரம் வந்துட்டு 4 கலக்கல் கில்லாடி ராணிகள் வராங்க. அண்ட் அதில் வந்துட்டு போட்டி போட்டு கஷ்டப்பட்டு அது 2.0 வெர்ஷன் வந்துட்டு இந்த செகண்ட் சீசனில் ரொம்ப டஃப்பான கேம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 2.1 சொல்லாத. சொல்லுவேனா? சும்மா ஸ்டிக்கர் அப்படி ரவுண்டா இருந்தத கட்டமா உனக்கு ஒரு கேம் தெரியும்ல, வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? அப்படியே டப்புன்னு பார்த்தா 3வது ரவுண்ட்ல ஒரு டீம் பார்க்க உள்ள இறக்குறானுங்க. அப்படியே பூரா கிரியேட்டிவ் டீம் அந்த மாதிரி கிரியேட்டிவான கேம்ஸ் எல்லாம் யோசிச்சு வச்சு ரெடியா இருக்காங்க. கிரியேட்டிவா? ஆமாப்பா. அண்ட் அத விளையாடுறதுக்கு 4 கில்லாடி ராணிகள் வந்திருக்காங்க. விளையாண்டு ஒருத்தர் மட்டுமே பம்பர் பிரைஸையும் அண்ட் அந்த கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் இன்னைக்கு வாங்கிட்டு போக போறாங்க. யாருன்றத பாத்துறலாம். வெல்கம். காளையன் வந்திருக்கானா? காளையன் காளையனா? அந்த ப்ளூ கலர் காளையன். ப்ளூ கலர் காளையன் முதல் எபிசோட்ல ஆரம்பிச்சு அவனை அடக்கவே முடியாம கடைசி வரைக்கும் இங்க நின்னானே அந்த காளையன். அவனா? ஊதா கலர் ஃப்ரிட்ஜா? காளையன் இருக்கானா? தெரியல. சரி ரைட், எனக்கும் சர்ப்ரைஸா தான் இருக்கு. காளையன் இருக்கானா இல்லையா அப்படின்றத நம்ம போ பாப்போம். சர்ப்ரைஸா இல்ல எனக்கு. பயமா இருக்கா? சரி அதுக்கு முன்னாடி நம்ம கண்டஸ்டன்ட் கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் our first contestant சக்தி. வணக்கம், வெல்கம் சக்தி. என்ன பண்றீங்க சக்தி? நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. சோ திருமணமாயி எவ்வளவு நாட்கள், எவ்வளவு ஆண்டுகள்? 6 years. 6 years ஆச்சா? குழந்தை திருமணமா உங்களுக்கு? இல்ல இன்னும் எவ்வளவு எங்கா இருக்கீங்களே. போய் சொல்றீங்களா? சும்மா சொல்ல சொன்னாங்க. புரியுது. ஓகே. சோ குழந்தைகள்? ஆமா, ஒரு பையன் இருக்கான் 2 years old and ஒரு கேர்ள் இருக்கா 5. தெரியவே இல்ல, ஏதோ காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு. ஒருவேளை நீங்க காயத்ரி பக்கத்துல நிக்கிறதுனால அப்படி தெரியுறீங்களா, யூத்தான்னு தெரியல. ஓகே. சோ நம்ம ஷோ பாத்திருக்கீங்களா? நிறைய பாத்திருக்கேன். ஓகே. நிறைய கேம்ஸ்லாம் இங்கேயும் விளையாடுற மாதிரி இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஆயத்தமா வந்துட்டீங்களா? கண்டிப்பா. சூப்பர்மா, தேங்க்யூ சோ மச் சக்தி. So let's welcome our next contestant, Radhika. இல்ல, என்ன தைரியத்துல நீங்க ஜிம்மி ஜிப்பெல்லாம் உள்ள இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்க்கு ஆட தெரியுமான்னு நான் கேட்க அதே சொல்லிட்டேன், எனக்கு பாட தான் வரும்னு. அவங்க ஓ அப்படியா? சே, எவ்வளவு பெரிய சிங்கரை கொண்டாந்து வளைச்சு வச்சிருக்கீங்க. சரி ரொம்ப பில்டப் தராங்க. நீங்க பாடிட்டு அப்புறமா இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க சிங்கரா என்ன அது அப்படின்னு. கம் ஆன் சிங்கர் ராதிகா, யூ சிங். அழகிய சுறா அத்துமீற ஆசை இல்லையா, கனவில் வந்து எந்தன் விரல்கள் கிச்சு கிச்சு மூட்டவில்லையா, வட்ட வட்டமாக வானவில்லி வெட்டி குட்டி குட்டி மாலை ஆக்குவேன், புறவி ஏறி நீயும் என்னை அள்ளி கொண்டால் மூட்டு முச்சு முட்ட தூக்குவேன், கூடு விட்டு கூடு பாயம் வித்தை கற்று உன்னை அடைவேன், அழகிய சுறா மீது ஆசை இல்லையா, கனவில் வந்து எந்தன் விரல்கள் கிச்சு கிச்சு தாரராரரா. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, இசை தமிழ் நீ செய்த அரும் So how is this song? My rap and she sing how? நீ ராப் பண்ண மாதிரி தெரியல. நான் ராசமா வேற வருது எனக்கு ரைமிங்ல. ஓகே. Okay, but you sing very well, Radhika. You go to any classes? No. Then how you sing very well? Just like that. You please wait. பாட சொல்லி போட்டு நீ இடையில இன்டரப்ட் பண்ணியே, நியாயமாடா? Hey, no hey, it's good or இது bad? Super, for all the audience enjoying. Hey, not for you, for me. பாத்தீங்களா? Thank you so much, Radhika. You go to your place. Let's welcome our next contestant, Anita.
அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படிதான் என்னையும் இப்படிதான் சொல்றேன், நானும் சொல்றேன், கேட்க மாட்டேன்றானுங்க. சரி ஓகே, என்ன பண்றீங்க அனிதா? சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றேன். சாஃப்ட்வேரா? தெரியும், இந்த ஹேர் ஸ்டைலு சாஃப்ட்வேரை தவிர வேற எங்கேயுமே இருக்காது, நான் பார்த்துருக்கேன் நிறைய படத்துல. என்னவா ஒர்க் பண்றீங்க? டெக்னிக்கல் லீடு. பா யூ டாக் பா. லீடுப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா. லீட் how much you got paid? இல்ல நான் தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன், அது எனக்கு தமிழ்ல தெரியாது. சரி அப்புறம் சாஃப்ட்வேர்லாம் போனியா புள்ள? சரி நல்லா படிச்ச புள்ள நினைச்ச, நீ நம்மள மாதிரி படிச்ச பிள்ளை தானே தமிழ்ல பேசலாம். தமிழ் எவ்வளவு சம்பாத்தியம்? இப்படி எல்லாம் பப்ளிக்ல கேட்க கூடாது, பொம்பளை பிள்ளைகிட்டயும் கேட்க கூடாது. சும்மா சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரா நல்லா இருக்காரா நான் தெரிஞ்சுக்கணும்ல. அவர் கஷ்டம் தாங்க பண்றாருப்பா. அப்போ என்ன 30,000 ரூபாய் சம்பாதிப்பீங்களா? வந்திருக்காரா உங்க வீட்டுக்காரு? இல்ல, சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓ நீங்க மட்டும் தனியா வந்தீங்களா? வெரி குட். கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? ஜனவரி வந்தா 10 வருஷம். இவ்ளோ யோசிக்கிறீங்களே? இல்ல நான் மறந்துட்டேன். மறந்துட்டீங்க? கல்யாணம் ஆனதே மறந்துட்டீங்களா? இல்ல வருஷத்தை மறந்துட்டேன். வீட்டுக்காரர் ஒருத்தருக்கார் தெரியுமா? தெரியுமே. வீட்ல இருப்பாரா? சரி ஓகே, தேங்க் யூ so much அனிதா. தேங்க் யூ. Let's welcome our next contestant, Kavita. அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே, இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே. மண்ணோட ஊருக்கு தவுப்பு மூட்டை ஏறிக்கிற மண்ணோட கண்ணா பொதி கண்ணா மூட்டி ஆடவரே இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே, இப்படி போடு நம்ம இவங்க ஆடின உடனே ஆடியன்ஸ் எல்லாம் பரவச நிலை அடைஞ்சிட்டாங்க எல்லாம் பாருங்க. அப்பதானே ஸ்கூல் ஆனுவல் டேல பாத்துருக்காங்க. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? இல்லைங்க, நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன். சும்மா சொல்லாதீங்க. ஐயோ நிஜமா தாங்க. அப்படியா? ஆனா உங்களை பார்த்து குட்டி பிள்ளை. இந்த ஆதார் ஆனுவல் கார்டு காட்டுங்க, அப்பதான் நம்புவோம். என்னதான் காட்டணும்? ஆதார் கார்டு சொல்லுங்க, எங்க ஒர்க் பண்றீங்க? ஐடிலயா? ஆமா. சூப்பர். கவிதா, எத்தனை வருடங்கள் ஆகுது திருமணமாகி? 7 years ஆகுது. 7 years. ஓகே. இதுக்கு மேலே நம்ம ஷோலாம் பார்த்துருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் விளாட்ற மாதிரி நிறைய கேம்ஸ் நாங்கள் வச்சுருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே குழந்தையாவே மாறி விளையாடுங்க. பால் கேம்ஸ், பெலூன் கேம்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே. ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட 4 கண்டஸ்டன்ட் அற்புதமா வந்தாச்சு. அண்ட் இந்த கில்லாடி ராணிகளோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் ரவுண்ட் இதான உங்க டக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவுக்கு வந்து 4 அழகான, இன்னும் திறமையான, மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம ஷோவுக்கு. ஸோ இப்போ நம்ம அவங்கள வச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதான உங்க டக்கு. உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியுமா? ரூல்ஸ் எல்லாருக்குமே தெரியுமா? ஸோ இப்போ வந்து டேரெக்டாக இப்போ வந்து சவுண்டுக்கே போயிடலாம். நீங்கள் என்ன சவுண்ட் கொடுக்க போறீங்க? அம்மி. அம்மியா? கற்றுக்க. அம்மி. நீங்கள் என்ன? டம்மியா? ஒரல். 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 உங்க குரலே உரல் மாதிரி தான் இருக்குது. அதுக்கு தான் அதே சூஸ் பண்ணேன். பாப்பா. பாப்பா. அவங்க ரொம்ப கியூட்னஸ் தான். இந்த ஜெனிரியா அவங்க என்ன பார்த்து சொல்றாங்க? என்ன பார்த்து சொல்றாங்க? இல்ல இல்ல, 2 பாப்பா இருக்கு. என் குழந்தை நிறைய பாப்பா பாப்பான்னு சொல்லுவா, அதனால பாப்பான்னு வச்சு. அதனால பாப்பா. ஓகே. நீங்க என்ன பாப்பாவா? ஓகே. நீங்க அம்மு. தாடா வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கு. சரி ஓகே. இப்போ அதனால தானே உங்களுக்கு ஒரு டவுட், ஒரு பதட்டத்துல ஒருவேளை நான் அவங்க கத்த வேண்டியது நான் கத்திட்டேன்னு நாங்க வேற ஏதாவது வச்சு கத்துவோம். அப்புறம் நீங்க ஒரேடியா கத்திடுவீங்க. ஆடியன்ஸ் வந்து மொத்துவாங்க, பாத்துக்கங்க. நீ இதை பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். இந்த கத்துவ மொத்துவன் ஜோக்கு இதை நீ பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். சரி ஓகே. ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி ஒரு விஷுவலா வரும். அந்த விஷுவல் நல்லா பாத்துங்க. அதுல இருந்தா நம்ம கேள்வி கேட்போம். எல்இடி கார் விஷுவல் ப்ளீஸ். அதான் இது சரிப்பட்டு வராது. ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து மூக்குல திரிய விட்டுருவோம். ரெடி? 1 2 3. சரி, இப்போ ஒரு வீடியோ பாத்தீங்களா? அந்த வீடியோல பின்னாடி ஒரு வால் இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு மேஜை இருந்துச்சு. அந்த மேஜையில
யானை வச்சிருந்தாங்க. மொத்தம் எத்தனை யானைகள் வைக்கப்பட்டிருந்தது? அம்மி. அம்மி. ஒரு யானை இந்த பக்கம் இருந்தது, நந்தி மாதிரி 2 அந்த பக்கம். அதெல்லாம் கேட்கல, எத்தனை யானை இருந்தது? ஒரு யானை தான். ஒரு யானை. ரெண்டாவது நீங்க? ஒரு யானை. ஒரு யானை. இப்போ நீங்க சொல்லலாம். ஒரு யானை. ஒரு யானை. சொல்லணுமா திரும்ப? இல்ல அப்புறம் எதுக்கு வந்தீங்க நீங்க? அது ஒருத்தங்க சொன்னதுக்கு இல்ல எங்க சோல கூட ஒரு யானை தான் இருக்குது. இவங்க குடிக்க நம்ம குடிக்கவே இல்ல. அத சொல்லவே இல்ல. சும்மா குடிச்சிட்டு சொல்லுங்க. ஓகே, ஸோ எல்லாருமே சேர்ந்து 1 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் முதல்ல சொன்னது நீங்க. ஸோ அது கரெக்டான பதிலா அப்படின்றத பார்த்துடலாம். எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ். அதா இது சரிப்பட்டு வராது. நம்ம வீட்ல எந்த பொருள் வச்சாலும் 2 யானை 2 குதிரை தான் வைப்போம். அது நந்தி மாதிரி ஆக்சுவலி தெரியல. தெரியல, கண்ணாடி போட்டு பார்க்கணும். கண்ணாடி போட்டுமே தெரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கண்ணை நோண்டி வெளில தான் போடணும் அதுக்கப்புறம். ஸோ இப்போ உங்களுக்கு இதான உங்க டக்குல ஒரு ஆடியோ ஒன்று வரும். அது வந்து ஒரு பஞ்ச் டைலாக். அதில் பீப் ஆகும். அந்த வார்த்தையை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆடியோ கார், ஆடியோ ப்ளீஸ். பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, அம்மு. தம்மி. பாப்பா. அம்மு. தலையை. வெட்ட வேண்டியது தலையை. வெட்ட வேண்டியது தலையை தான். அது அப்படியே அதே மாதிரி சொல்லுங்க கோர்வையா. பெண்களின் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. ஓர் 1 2 2 அந்த மாதிரி தான் பார்த்துறாங்க. வாய்ப்பாடு சொல்ற மாதிரி நல்ல பஞ்சில் இந்த இப்போ உங்க சொல்லுவாங்க பாருங்க. கமான். நானா? ஆ, பெண்கள் மேல் கை வைத்தால் வெட்டுவது அவன் விரல்களை அல்ல, தலையை. அதான் எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் போட்டுக்க வேண்டியது இஷ்டத்துக்கு. கன்ஃபார்ம் தலைதான். அது இப்ப கூட யோசிக்கலாம். கேரட்டோ புடிச்சா வீட்டுக்கு ஓடிடலாம். முழுசையும் உட்காந்து பார்த்துட்டு போனோம்னா அது உங்க அது. நீங்க அதே டைலாக நல்லா பஞ்சா. பெண்களின் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது அவன் விரல்களை அல்ல, தலையை. இதை நீங்க சொல்லும் போது உங்க தலையும் பார்க்கும்போது எனக்கு அவங்களே எனக்கு கண்ணு முன்னாடி வந்து போறாங்க. மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். எனக்கு அவங்க வந்து போயிட்டு வராங்க. சக்தி. ஸோ நீங்க வந்து சொன்ன பதில் கரெக்டா இல்ல தப்பா அப்படின்ற பார்த்துலாம். ஆடியோ கார், ஆடியோ ப்ளீஸ். பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. ஸோ இந்த பஞ்ச் டைலாக்ல தலையே என்பது கரெக்டாக சொல்லி அது மட்டும் இல்லாமல் பூரா பஞ்ச் டைலாக்கையும் பூரா கரெக்டாக பேசி 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து இதான கட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஆடியோ ஒன்று வரப்போது. அந்த ஆடியோவில் ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டு வேற்றுமொழி பாடலாக இருக்கும். ஹிந்தியாக இருக்கலாம், தெலுங்கு, மலையாளம் என்ன வேணாலும் இருக்கலாம். அதே பாடல் தமிழ்லையும் இருக்குது. அந்த பாட்டை அவங்க எங்கேருந்து ப்ளே பண்ணாலும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அந்த பாட்டை பாடி காட்டணும். ஆடியோ கார், ஆடியோ ப்ளீஸ். அம்மி. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, விளையாட போவாமோ. போகலாம் போங்க. அவ்வளவுதான். தெரியும், இந்த கிளாஸ் எடுத்து இவ்வளோ வேகமாக அடிக்கும் போதே தெரியும். நீங்க ரெண்டாவது டாடி மம்மி வீட்டில் பாடுங்க. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தலை போட யாரும் இல்ல, விளையாடு ஓமா புல்ல வில்லாடா. உங்கள்ட்ட இதுக்கு முன்னாடி யாராவது நீங்க நல்லா பாடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல. நாக்க பிடிக்கிறீங்க, நாக்க பிடிங்கி வெளில போடுங்க. இல்ல ஜோக்ஸ் அபார்ட், சீரியஸா வாய்ஸ் நல்லா இருக்குது. ஓகே ஓகே, அதுதான் நானும் சொல்றேன். ஜோக்ஸ் அபார்ட். உனக்கு அது வரல, அதை பண்ணாத. சரி பொறாம. கவிதா. சோ நீங்க வந்து பாடின பாடல் கரெக்டா இல்ல தப்பா அப்படின்றத கேட்கலாம். ஆடியோ கார், ஆடியோ ப்ளீஸ். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. சோ இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி 10 பாயிண்ட் வாங்கியிருக்கிறது கவிதா. உங்களுக்கான ஒரு அடுத்த கேள்வி வந்துட்டு, நிறைய ஃப்ரேம்ஸ் வரும், நிறைய பிக்சர்ஸ் வரும், கொலாஜா ஒரே போட்டோவா. அந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஒரே திரைப்படத்துல இடம் பெற்றிருக்கும். அந்த திரைப்படம் எந்த திரைப்படம்னு கண்டுபிடிக்கணும். எல்இடி கார், பிக்சர்ஸ் ப்ளீஸ். பாப்பா என்ன படம் தானே? ஓகே ஓகே சூப்பர். நீங்க? நான் யோசிச்சிட்டு இருக்கேன். யோசிங்க, பயன்படுத்துங்க. சரி ஓகே, நீங்க சொன்னது ஓகேவா அப்படின்றத பார்த்துலாம். எல்இடி கார், விஷுவல் ப்ளீஸ். ஓகே ஓகே அப்படின்ற கரெக்டான பதில் சொல்லி ராதிகா அவர்கள் 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப அழகாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்களாக தான் சொல்லிக்கணும் வெளில போய். ஆனால் ரொம்ப அழகாக விளாண்டுருக்கீங்க எல்லாரும், அதையும் நாங்களாக தான் வெளில சொல்லிக்கணும். ஸோ இந்த ரவுண்டோட ஸ்கோர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரவுண்டில் யாரெல்லாம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவில் சக்தி 10 பாயிண்ட்ஸ், ராதிகா 10 பாயிண்ட்ஸ், கவிதா 0 பாயிண்ட்ஸ், அனிதா 0 பாயிண்ட்ஸ்.
அப்பாடான் இருக்குடா ஒரு ரவுண்ட முடிக்கிறதுக்கு. செகண்ட் ரவுண்ட் என்ன ரவுண்ட் சித்து? செகண்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். இது பேரு நான் வந்து பிளேட்டுன்னு சொன்னேன். இல்ல அதுக்கு வேற ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பேர் சொன்னாங்க, ஃப்ரிஸ்பி. இப்போ இந்த ரவுண்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃப்ரிஸ்பி இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன பண்ணும், கையை அப்படி பின்னாடி கட்டிக்கிட்டு இந்த ஃப்ரிஸ்பியை அப்படி பிடிச்சிக்கணும். குனிங்க பிடிச்சிட்டு குனிங்க எடுங்க. கேம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே நேராக போய் அந்த ஆப்போசிட்ல 2 பேஸ்கெட் மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அதில் போட்டுட்டு திரும்ப வந்து இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் போடணும். இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது அங்கே போகும்போது ஏதாவது ஒன்று கீழே விழுந்துருச்சுன்னா அதை அப்படியே கையில் எடுத்துகிட்டு வந்து திரும்ப இங்கே வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் திரும்ப போகணும். ஸோ இதுக்கு உங்களுக்கு சர்டன் டைம் லிமிட் இருக்குது. அதுக்குள்ளே யார் மேக்ஸிமம் இந்த இதை எடுத்துகிட்டு போய் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபென்டாஸ்டிக்கான ரவுண்டுக்கு நாங்கள் என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டி மோது. ஸோ இந்த முட்டி மோது விளையாடுறதுக்காக இப்போ நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதா அண்ட் ராதிகா. ஸோ கவிதா அண்ட் ராதிகா 2 பேரும் ரெடியா? எஸ் ரெடி. ஓகே, அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Come on, Radhika. Come on, Radhika. பொறுமையா. Come on. Come on, Radhika. எடுத்துப்போங்க சீக்கிரம். லாஸ்ட் ஒரே ஒரு பிளேட். சூப்பர். கம் ஆன் கவிதா. போங்க. ஈஸி. ராதிகா பொறுமையா. இந்த முட்டி மோதிர ரவுண்ட 2 பேர் வந்து ரொம்ப அழகா விளையாண்டீங்க. அதுல எங்க டீமை சேர்ந்த ராதிகா டோட்டலி 5. ஐயோ அது பேர் வேற. அது நீங்க சொல்றீங்க. டோட்டலி 5 ஃப்ரிஸ்பி. அதை எடுத்துன்னு போய் கரெக்டா அங்க வச்சு 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எங்க டீமை சேர்ந்த குட்டி கவிதா அவர்கள் மொத்தமா 4 ஃப்ரிஸ்பி எடுத்துட்டு போயிட்டு அங்க டிராப் பண்ணி 40 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. முட்டி மோது இந்த கேமை விளையாடுறதுக்காக லெட் மீ வெல்கம் அனிதா அண்ட் சக்தி. அனிதா அண்ட் சக்தி அவங்க விளையாடுறத பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பொறுமையா. ஸோ 2 பேருமே இந்த கிறிஸ்பியை வந்து ஒரே டைமிங்ல தான் எடுத்துட்டு போய் கிறிஸ்பி. அது ஃப்ரிஸ்பி. என்ன எளவோ அதான் வரல இல்ல கூட. 2 பேருமே இந்த பிளேட் அழகா எடுத்துட்டு போய் ஒன்னொன்னா அங்க சொல்லிக்க வேண்டியதான முதல்லயே தட்டு. நான் சொல்றேன்னு இந்த இவனுங்க தான்ப்பா அது பேர் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அதை சொல்லுன்னு நானுங்க. அதுக்கு காரணம் யாரு எனக்கு தெரியும். பெலூன்ஸ் இருக்குல்ல, அதுதான் காரணம். அதனால இந்த தட்டை எடுத்துட்டு போய் அழகா 2 பேரும் ஒரே டைம்ல தான் போனீங்க. ஆனா கிட்டத்தட்ட லாஸ்ட்ல நீங்க கீழே விழுந்ததுனால நமக்கு டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. எங்க டீமே சேர்ந்த சக்தி 5 பிளேட்டை அங்க கொண்டு போய் அழகா வச்சு 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எங்கள் டீமை சேர்ந்த அனிதா அவர்கள் வந்துட்டு சிறப்பா விளையாண்டாங்க. ரொம்ப ஸ்போர்ட்டிவா எனர்ஜியா ஸ்டார்டிங்ல போனாங்க. ஒரே ஒரு ஃப்ரிஸ்பி கீழே விழுந்தனால 40 மார்க் எடுத்திருக்காங்க. பட் வந்து நல்லா விளையாண்டீங்க. தேங்க்யூ சோ மச் அனிதா.
ஓகே ஸோ 2 ரவுண்டுமே வந்து ரொம்ப சிறப்பா முடிஞ்சாச்சு. ஸோ யார் யார் எவ்வளவு ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். சித்து ஸ்கோர் சொல்லுங்க. செகண்ட் ரவுண்டோட முடிவில் சக்தி 60 பாயிண்ட்ஸ், ராதிகா 60 பாயிண்ட்ஸ், கவிதா 40 பாயிண்ட்ஸ், அனிதா 40 பாயிண்ட்ஸ். ஓகே ஸோ தேர்ட் ரவுண்ட் விளையாட போறோம். ஸோ இந்த ரவுண்டோட பேரு எக் ரோலிங். ஸோ அந்த எக் ரோலிங் விளையாடுறதுக்கு யார் யாரெல்லாம் வர போறாங்க? Let's welcome Kavita and Shakti for playing Egg Rolling. இந்த எக் ரோலிங் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த எக்கை நீங்க அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த பேட் இருக்குல்ல, இந்த பேடால விசிறியே அந்த ஆப்போசிட்ல ஒரு லைன் ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். கொடுத்த நேரத்துக்குள்ள எவ்வளோ எக்ஸை கரெக்டாக அங்கே கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. சரி ஓகே, நீங்கள் 2 பேரும் ரெடியா? உங்கள் ஆயுதத்தை எடுத்துக்கங்க, பேடை மட்டும் ரெடியா? ஓகே நீங்க விசிறல முட்டைக்கு வேர்க்கவே கூடாது, அந்த லெவல்ல இருக்கணும். And your time starts now. நல்லா அவ்வளோதான். come on. ஏமா என்ன பண்ணிட்டு வர? வேற லெவல் கமான். சக்தி வேணும். பரவாயில்ல, எங்க போனா அவ்வளோதான். come on. சூப்பர் வாங்க. போறே கமான் சக்தி. இப்படி போய் விளையாடுங்க. அங்கடே வரியா? தள்ளுங்க. அவ்வளோதான். ஈஸி. இன்னும் கொஞ்சம் தூரம். ஓகே வாங்க போதும். கமான் அப்படி தள்ளுங்க. வாங்க. ஏய். பாயிண்ட் கிடையாது. Come on, Shakti. என்னங்க ஆஃப் பாயில் போட்டிருக்கீங்க? ஒரு முட்டையை வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கீங்க ஓரமா. என்ன நடந்ததுங்க? அப்படி பாத்தீங்களா? எக் சைஸ்ல இருக்காங்களா? உங்களுக்கு கரெக்ட்டா இருந்திருக்குது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. எப்படி? சோ எங்க டீமை சேர்ந்த கவிதா டோட்டலா வந்து 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எங்கள் டீமை சேர்ந்த சக்தி அவர்கள் 4 மூட்டை எடுத்துட்டு போனாங்க. அதுல ஒரு மூட்டையில பேட் பட்டனால மொத்தமா 3 மூட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க. பார்க் பண்ணி 30 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சக்தி உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரா? வந்திருக்காரா? எங்க? அதோ வந்து ரெட் டி-ஷர்ட். பிரதர் கையெல்லாம் தூக்குங்களா, யாருங்க திரும்பி நான் கேட்டோம். சக்தி அப்படின்னோடனே எங்களுக்கு ஞாபகம் வருது அலைப்பாய்தை படம் தான். ஸோ அந்த அலைப்பாய்தை படத்துல ஷாலினி அவர்கள் சக்தியாவும், மேடி இல்ல மாதவன் அவர்கள் வந்து கார்த்திகாவும் இருப்பாங்க. அதே இதை இப்போ நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு இங்கே பண்ணி காட்டணும் எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ ட்ரெயினில் அவங்க இருக்கும் போது மேடி போய் அழகாக வந்து லவ் ப்ரப்போஸ் ஒன்று பண்ணுவார். அதை இப்போ நீங்கள் உங்கள் சக்திக்காக நீங்கள் இந்த இடத்துல வந்து பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நல்ல மேடி அப்படி வாங்க. மேடி சக்தி அந்த ஃபீல் எப்போ நாங்கள் இங்கே பார்க்கணும். ட்ரெயினில் ஓடணும். நாங்கள் 2 பேரும் ஃபுட்பால் இங்கே இருக்கோம்பா. ட்ரெயின் போறோம். மேடி இருமாச்சான் ஆல்ரா
ஏய் மேடி போடா போடா போடா. சக்தி பாருடி உன் ஆளு. ஏய் மேடி கட்டி இருக்கு பாரு போடா வாங்கி வா. திருடன்டி அவன். ஐயோ திருடா திருடா செயல்ல புடிக்கிட்டு போறான். மாதவன் மாதிரி இருக்கு ஓடுங்கன்னா கட்டி இருக்கிற மாதிரி ஓடுறாரு குட்டி. ஏய் இன்னைக்காவது வாழ்ட்ட லவ் சொல்லிடுறா. ஏய் சக்தி உன் இன்னைக்கு ஆளு சொல்லலைன்னா ஒன்னு அப்புறம் என்னைக்குமே பாக்குறான். முடியாதுடா. ஏய் ஒன்னதான் பாக்குறேன் நினைக்கிறேன் போடா. ஏய் சக்தி நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, மச்சான் உன்னை போய் விரும்பல, நடந்து வா. ஆனா ஏதோ நடந்தணும் பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. ஏதோ நடக்குமா? ஆல்ரெடி சக்தி நாடகம் இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களை தவிர வேற யாராலையும் இவ்வளோ கியூட்டா பண்ண முடியாது. எக் ரோலிங் இது விளையாடுறதுக்காக லெட் மீ வெல்கம் அனிதா அண்ட் ராதிகா. ஒரு கோழி கஷ்டப்பட்டு ஒரு முட்டையை போட்டா அதை நீங்க ஈஸியா எடுத்துட்டு போய் அவ்வளவு தூரம் சேர்க்க முடியுமா? அதுக்கு தான் எங்க கிரியேட்டிவ் டீம் இந்த மாதிரி ஒரு டஃப் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க அந்த டாஸ்க் கொடுத்தாலும் நாங்க கடைசி வரைக்கும் டைல்ஸ் தான் ஒட்டின்னு இருந்தோம். டக்கு டக் டக் டக். ஓகே, ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மூணு முட்டைகள் தள்ளி இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள. ஸோ எங்கள் டீமை சேர்ந்த ராதிகா அவர்கள் மொத்தமா 3 முட்டையை எடுத்துட்டு போய் டிராப் பண்ணி 30 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. டோட்டலா வந்து 3 முட்டையை அங்க அழகா கொண்டு போய் சேர்த்து 30 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்கோர்ஸ் பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸ்கோர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் லீ ஸ்கோரரான 2 பேர் வந்துட்டு ஹாப்பியா கிஃப்ட் ஹாம்பர் எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போவாங்க. அண்ட் ஹை ஸ்கோரர் 2 பேரும் சேர்ந்து பம்பர் பிரைஸ்க்கான குவாலிஃபையிங் ரவுண்டை விளையாடுறது மட்டும் இல்லாம அதுல இருந்து ஒரு நபர் பம்பர் பிரைஸ்க்கான பிரைஸையும் விளையாண்டு வின் பண்ணாங்கன்னா பம்பர் பிரைஸோட கில்லாடி ராணின்ற பட்டத்தோட வீட்டுக்கு போறாங்க. ஓகே, ஸோ அந்த 2 கண்டஸ்டன்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கோர்ஸ் பார்த்தே ஆகணும். சித்து டோட்டல் ஸ்கோர்ஸ் சொல்லுங்க. தேர்ட் ரவுண்டோட முடிவுல சக்தி 90 பாயிண்ட்ஸ், ராதிகா 90 பாயிண்ட்ஸ், கவிதா 90 பாயிண்ட்ஸ், அனிதா 70 பாயிண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 3 பேர் வந்து ஒரே பாயிண்ட்ஸில் இருக்கீங்க, 90 பாயிண்ட்ஸில் இருக்கிறீங்க. ஸோ அப்படி 90 பாயிண்ட்ஸ் 3 பேரும் ஒரே மார்க்கில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? டை பிரேக்கர் வைப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து இப்போ 3 பேர் இருக்கீங்க. 2 பார் ஸ்டூல் எங்கே வேணாலும் வச்சுருப்போம். உங்கள் கண்கள் கட்டப்பட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்கும். அந்த பாட்டுக்கு வந்து நீங்கள் நடனம் ஆடிக்கிட்டே இருப்பீங்க. பாட்டு எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ நீங்கள் உங்களுக்கான அந்த ஸ்டூலை தேடணும். தேடி யார் 2 பேர் போய் கரெக்டாக அந்த ஸ்டூலில் உட்காருங்களோ அவங்க தான் பம்பர் ரவுண்டு எனக்கு கில்லாடி ராணின்ற பட்டத்தை விளையாட போகிறாங்க. கிளியர்? வாங்க. ரெடியா?
ஸோ இப்போ உங்களுக்கான பாட்டு போடுவாங்க. பாட்டு போட ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் உங்களோட ஸ்டூல்ஸை தேட ஆரம்பிக்கலாம். காஜல் அகர்வால். சாங் ஸ்டாப் ஆயிடுச்சு. உங்களுக்கான பார் ஸ்டூல் இதே மேடையில தான் இருக்குது. தேட ஆரம்பிக்கலாம். சுடுகாடுங்க, அங்க போறீங்க. அது பதங்குழி, அது கிணறு. காஜல் அகர்வால் வேண்டாம். காஜல் அகர்வால் நீங்க அங்க போறீங்க, இங்க வாங்க. அது உங்க மடி. அதுல உட்காந்தீங்கன்னா நீங்க அவனை கூட்டு போலாம். கவிதா கமான் ஏ மின்னடி போங்க. இருக்கு கால் நல்லா கை நீட்டலாம் தேடுங்க. கமான். மாதவன் சார் ஹெல்ப் பண்ணுங்க. உட்கார்ந்து வாயை பார்த்துட்டு இருக்கீங்க. சக்தி லெஃப்ட் நேரா வா, லெஃப்ட்ல நேரா. நான் மட்டும் உங்களுக்கு சொல்லி தரேன். லெஃப்ட்ல நேரா வா. லெஃப்ட்ல லெஃப்ட்ல லெஃப்ட் மா. இங்க வா வா வா, அப்படியே வா. கண்ணு அப்படியே வா. பாருங்க. அப்படியே ஆ, அப்படியே பாருங்க. வீடு வந்துருச்சா? காலி மேல வச்சு உள்ள போங்க. காஜல் அகர்வால் நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா? பேசாம நான் பால்வாடிக்கு டீச்சரா போயிடுறேன்டா. அப்படியா? ஆமாடா, முடியல. அந்த முக்கியமா அந்த பால்வாடியை வச்சு சமாளிக்க என்னால முடியல. என்ன பண்ணா? பாதி நேரம் புதகுழியில போய் இறங்குறதுக்கு போய் பூரா பையிலும் கத்தி. ஒரு பால் பாட்டில் ஒன்று தான் கையில் இல்லப்பா. ஓகே, டை பிரேக்கர் ரவுண்ட் விளையாண்டு முடிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் 3 பேர்ல இருந்து 2 பேர் மட்டும்தான் பம்பர் பிரைஸ்க்கான குவாலிஃபைங் ரவுண்ட் விளையாட போறாங்க. அது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ராதிகா அண்ட் கவிதா 2 பேருமே சூப்பர்பா கரெக்டா சீட்டை தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம கூட சக்தி அண்ட் அனிதா இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியில இருந்து ஹாப்பியா பம்பர் பிரைஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க சக்தி? நைஸ். நைஸா? ஃபீலிங்கே இல்லையா நம்மளால பம்பர் ரவுண்ட் விளையாட முடியலன்னு? இல்ல இருங்க நான் உனக்கு சொல்லி தரேன். எப்போதுமே 28 29 எபிசோட ஒன்று தான் சொல்லுவாங்க. நான் இங்கே வந்து ஜாலியாக இருக்க தான் வந்தேன். வீட்டில் நிறைய ப்ரெஷர் எனக்கு. ஸோ அதெல்லாம் தண்ணிங்க வந்து ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணேன். அது சொல்லுங்க. இல்லை எப்போதுமே அதை எல்லாருமே தோக்குறோம் பூரா சொல்றது இங்கே. அது சொல்லி விட்டுருங்க. சொல்லி நீங்க சொல்லுங்க சக்தி. ஹவ் டு யூ ஃபீல்? நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஹாப்பியா இருந்ததா? ஹஸ்பண்ட் கூட ரொமான்ஸ் தான் பண்ணீங்க, அந்த தருணம் எப்படி இருந்தது? கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, சோ அனிதா நீங்க சொல்லுங்க. ஜாலியா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் காம்படிஷன் இது இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் டிவில வரது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு ஷோக்கு. ஓகே, ஸோ ஜாலியா இருந்துச்சு. ஃபன்னுக்கு தான் வந்தேன். எஸ் ஐ என்ஜாய். ஓகே, இந்த ஹேர் ஸ்டைல் வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்களேன். அடுத்த எபிசோட் உங்க நினைவா உங்க ஞாபகார்த்தமா இதே மாதிரி ஹேர் ஸ்டைல நான் வருவேன். அதுதான் இங்கே கடைசி எபிசோடா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நீங்க 2 பேரும் அங்கே போயிட்டு உங்களுக்கு அழகான ஒரு 5.1 ஸ்பீக்கர் இருக்கு, ஆளுக்கு ஒன்று. அதை எடுத்துன்னு ஜாலியாக வீட்டுக்கு போய் பாட்டு கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் நம்மளோட அடுத்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நம்ம ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி யூஸ்வலா நீங்க எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த பிரைஸ், இந்த ஒரு பம்பர் பிரைஸை வின் பண்றதுக்கு தான் நான் இன்னைக்கு எபிசோடுக்கு வந்திருக்கேன். அப்படின்னா கவிதா, உங்களுக்கு என்ன வேணும் உங்க வீட்டுக்கு? ஏசி ஆர் டிவி? ஓகே, டிவியா ஏசியா? டிவி. 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 உங்களுக்கு என்ன வேணும்? எதுனாலும் ஓகே. ஏசி ஆர் வாஷிங் மெஷின் கொடுத்தாலும் ஓகே. அப்படியே வந்து பார்க் பண்ணிட்டாலும் ஓகே. எங்க வந்து பார்க் பண்றது? தொட்டிலையா? அவங்க பாத்ரூம்ல நினைக்கிறேன். பாத்திங் டப் வச்சிருக்கீங்களா? அதுல தான் பார்க் பண்ணு கப்பல கொண்டு. இன்னைக்கு பம்பர் பிரைஸ் என்னவா இருக்குன்றத பாத்துடலாமா? 3 2 1 கில்லாடி ராணி. அப்பாடா. ஓகே, இன்னைக்கு வந்து ஊதா கலர் ஃப்ரிட்ஜ் கிடையாது. உங்களுக்காக சூப்பர் டூப்பரான ஒரு குளு ஏசி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நீங்க இன்னைக்கு பம்பர் பிரைஸ் விளையாட போறீங்க. லெட்ஸ் ப்ளே அடிச்சு தூக்கு. உங்களுக்கு இது ரூல்ஸ்லாம் தெரியும்ல? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மியூசிக் வரும். மியூசிக் முடிஞ்சோடனே சைரன் சவுண்டோ ஹாரன் சவுண்டோ கேட்கும். கேட்டோன்னே யார் போய் ஃபஸ்ட்டு அது தூக்குறீங்களோ அவங்க நேராக இங்கே வந்துடுவீங்க. ஓகேங்களா? போடுறா மியூசிக்கை.
கொஸ்டின் ப்ளீஸ். மகாபாரதத்தின் கதாபாத்திரங்கள். துரியோதனன், துச்சாதனன், கிருஷ்ணன், அர்ஜுனன். So, அடிச்சு தூக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்திருக்காங்க நம்ம ராதிகா. இந்த தடவை அவங்க இன்கேஸ் இதுல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃபைனல் ரவுண்ட் விளையாட போயிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மியூசிக். ஒருவேளை கேள்வி ஈஸியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? 7 பதில் அசால்ட்டா சொல்லிட்டு போவோம். நம்ம ஆரம்பத்துல என்ன சொன்னோம்? கடுகு சிறுத்தாலும் ஐயோ காரம் குறையாது. இப்ப பாருங்க. ஐஸ்கிரீமோட ஃபிளேவர்ஸ். வெனிலா, ஸ்ட்ராபெரி, கேண்டி, சாக்லேட், ரெண்டு மேங்கோ, அப்பா வாங்கி கொடுத்தாருல, கிரேப், பனானா. சொல்லிருக்கீங்க. கேண்டி ஃபிளேவர் ஐஸ்கிரீம். கேண்டி நம்மளோட 2 ஃபிளேவர்ஸ் மிக்ஸ் பண்ணி ஃபிளேவர்ஸ். கேண்டி அதெல்லாம் உனக்கு தெரியாது. நீனா ஊர்ல சேமியா ஐஸ் வாங்குற ஆளு. நீ 3 ரூபா கொடுத்து திருவிழால சேமியா ஐஸ் ஆளு. நீ உனக்கு எப்படி தெரியும்? ஓசிர திங்கறவன் தானே நீ. பரவாயில்ல, ஓசிரத்தினாலும் பாட் ஷாட் என்ன காத்துல இருக்கறவால். கரெக்ட். 7 சொல்லிருக்கீங்க. அதுல 6 ரைட். கேண்டி ஃபிளேவர் கிடையாதான். ஆட்டோமேட்டிக்கா எப்படி நான் பேசுறது? அடிச்சு தூக்கு. இந்த ரவுண்ட்ல அட்டகாசமா விளையாண்டுருக்காங்க 2 பேருமே. பட் அதுல வந்துட்டு 2 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்ல இருந்து வின் பண்ணிட்டாங்க இந்த ரவுண்ட ராதிகா. அண்ட் ராதிகா தான் இப்போ பம்பர் பிரைஸ் விளையாட போறாங்க. Thank you so much. குழந்தையா இருக்கீங்கன்னு எங்க டீம் உங்களுக்காக ஐஸ்கிரீம் கொஸ்டின்லாம் கேட்டாங்க. அதுல குழந்தை வந்து கேண்டின்றத மிட்டாயை சொல்லி பிடிச்ச ஐஸ்கிரீம் பதிலா தூக்க கலக்கத்துல இருக்க போல இருக்குது. அதனால வந்து நீங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு எப்படி how do you feel? நான் இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேம் ஷோ பார்ட்டிசிபேட் பண்றது. ஸ்கூல்ல எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்ல அங்கலாம் விளையாடுவோமே கொக்கோ. இல்ல உங்களை இங்க ஸ்கூல்ல இருந்து விட்டுருக்காங்களே. அவ்வளவு எங்க இருக்காங்க? என்ன பண்றது? உனக்கு எல்லாம் தெரியுமா? அவையாரோட கிளாஸ் பண்ணீங்களா? சரி, ஓகே. Thank you so much காஜல் அவர்கள். How do you feel about the show? ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்க 2 பேருக்குமே நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமா காமெடி பண்றீங்க. நாங்களே மூளையில இருக்கறோம். மூளை இல்லாம அம்மா அரி ஏதோ எப்பயாவது அதெல்லாம் வரும் கேட்டுக்க. இல்லடா அவர் சொல்லி வைக்க கமெண்ட்ஸ்ல போயிட்டு போடுறாங்க. என்னன்னு? காயத்ரி சித்து நோ பிரெயின் அப்படினு. அதனாலடா போட்டதே வாளதான். அவன் வேற ஏதாவது டைப் பண்ணிருப்பான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா அது வந்திருக்கும். பூரா படிப்பறியல. ஓகே, நீங்க கில்லாடி ராணி ஷோஸ் நிறைய பாத்துர்க்கீங்கல? பாத்துர்க்கீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஆடி இருக்காங்க. அவங்களோட எல்லா ஷோஸும் அப்ப யாருமே விளையாடல. பூரா ஆடுறதுக்காக வந்து எல்லாம் ஆடிட்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க. இல்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்க. இப்போ ராதிகாவும் என்னோட ஃப்ரெண்ட் தான். So thank you so much கவிதா. ரொம்ப சூப்பரா சொல்ல போனா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையான்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி ஆரம்பத்துல இருந்தே நீங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா எனர்ஜியா விளையாண்டீங்க. அண்ட் உங்களோட டான்ஸ் ஒரு வாட்டி நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சோ அந்த டான்ஸோடயே அப்படியே என்ன பண்ணீங்க? டான்ஸ் ஆடிட்டே போய் அந்த 5.1 ஸ்பீக்கர் எடுத்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போறீங்க. ஓகேவா? ஸ்டைல் இருக்கணும். ஸ்டைல் கவிதா ஸ்டைல். கடல் இருக்குது கடலுக்குள்ள மீன் இருக்குது. வலையில தான் குதி குதிக்குது. மார்க்கெட்டுல பல பலக்குது. மணி அடிக்குது குல்ஃபி ஐஸ் மணி அடிக்குது. லைட் ஹவுஸ்ல லைட் அடிக்குது. ஒரே என்ன சைட் அடிக்குது. ஆளு டாலு மச்ச மாறி கொட்டு மேல புட்டவாரி ஸ்வீட் பாதி காரம் பாதி புட்டு தாரு நான் டெய்லி அட சைட்டு நான் சங்கரட்ட நான் தாண்டா சந்தரக்கட்ட அணில் கச்ச கொய்யா பழம் ருசிக்கும் நெல்லிக்கட்டு நூத்தினி தண்ணி குச்சாயி நிக்கும் கும்தலக்கடி கும்மா சென்னை பொண்ணு எப்போதுமே கெட்டு தானே மாமா. ஓகே, சோ கில்லாடி ராணியோட பம்பர் பிரைஸ்க்கான ரவுண்ட் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க நம்ம ராதிகா. லெட்ஸ் வெல்கம் ராதிகா for playing அட்ரா சக்க. அட்ரா விளையாடுறதுக்காக ரெடியா இருக்காங்க ராதிகா.
ஓகே ராதிகா ரெடியா இருக்கீங்களா விளையாடுறதுக்கு? ராதிகா, ஸோ இந்த ரவுண்டோட ரூல்ஸ் என்னன்னா, அந்த ஏசி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏசியோட விலை தான் சின்ன சின்ன பால்ஸில் ஒட்டி நம்ம இந்த பெரிய பால்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ இது அழகாக வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு 5 பாக்ஸஸ் வரும். அந்த 5 பாக்ஸில் நீங்கள் அசெம்பிள் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு 25,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 250000 அப்படின்னு சொல்லிட்டு இதில் கரெக்டாக நீங்கள் அசெம்பிள் பண்ணணும். ஸோ கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னோன்னா அந்த ஏசி உங்களுடையது. இன்கேஸ் நீங்கள் இதுலேருந்து நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக இதில் வந்து 3 இன்ட்டு பால் போட்டிருப்போம். ஸோ அந்த 3 இன்ட்டு பாலை நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஷோவில் கண்டினியூ பண்ண முடியாது. அந்த 3 இன்ட்டு பால் தான் அந்த மேலே இருக்கிற 3 லைஃப் உங்களுக்கு. கிளியருங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது சொல்கிறதுக்கு, நம்பர்ஸ் ஏதாவது அசெம்பிள் பண்ண டவுட்டாக இருக்குது அப்படின்னா 2 தடவை வேணால் நீங்கள் ஆடியன்ஸ்டையோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்டையோ கேட்டுக்கலாம். ஸோ அவங்க சொல்கிறது தான் நீங்கள் வைக்கணும்னு இல்லை, உங்களோட டிசிஷன் தான் நாங்கள் ஃபைனலாக எடுத்துப்போம். ஸோ 2 தடவை மட்டும்தான் ஹெல்ப் கேட்க முடியும். நீங்கள் எடுத்துகிட்டு இன்கேஸ் நீங்கள் தப்பாக சொன்னீங்க அந்த பாலையும் நம்ம இதுக்குள்ளேயே போட்டு திரும்ப சுற்றுவோம். ஓகே ரெடியா? நீங்கள் பார்க்கப்படாது, பார்த்துட்டேன். நீங்கள் பார்க்காம என்கிட்ட காட்டணும். புரியுதுங்களா? அஜய் பிரதர் சொல்லுங்க ப்ரோ. உங்க wife ரொம்ப ராசியா பிரதர் உங்களுக்கு? எந்த அளவுக்கு ராசி? அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இது வாங்கணும், இல்லை நம்ம வீடு இப்படி இருந்தது, இல்லை நான் வேலையே இல்லாமல் இருந்தால் அவங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் நடந்தது அப்படின்னு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? எல்லாம் நல்லா தான் நடந்தது. எல்லாம் நல்லா தான் இருந்ததுன்னா அவங்க வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்கு எனக்கு தான். உங்களுக்கு தானா? ஆமாம். இப்போ நீங்கள் ஃபேமிலியோட இருக்கீங்களா தனியாக இருக்கீங்களா பிரதர்? அவங்க ஹைதராபாத்ல இருக்காங்க. பாத்தியா இப்படி நடந்திருக்கு. எனிவே ஸோ இதில் வந்து இப்போ உங்கள் லக்கி சாம் என்ன எடுத்திருப்பாங்க? நம்பர் எடுத்திருப்பாங்களா இன்ட்டு எடுத்திருப்பாங்களா? நம்பர் எடுத்திருப்பாங்க. நம்பரா? ம். பார்த்தீங்களா? இதுலேருந்தே தெரிஞ்சு உங்கள் அம்மா அவங்க தான் அமுச்சு விட்டாங்கன்னு. சரி ஓகே, ஒரு லைஃப் தானே போயிருக்கு, இன்னும் நமக்கு 2 லைஃப் இருக்குது, ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அது அந்த ஏசியோட விலை என்னன்னு சொல்லிட்டு ஏதாவது யூகமாக வச்சுருக்கீங்களா மைண்டில்? ஓகே, ரெண்டு வாட்டி ஆடியன்ஸை கேட்கலாம். ஷியோர்னா சொல்லுங்கள், அவசரப்படாதீங்க, டவுட்டாக இருக்குன்னா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. கேட்குறீங்களா? இல்ல வேணாம், அப்புறம் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியா? தேர்ட் பொசிஷன். வெள்ளடிகா தேர்ட் பாக்ஸில் 6 வச்சு லாக் பண்ணுங்க. ஈஸியாக வந்து ஒரு பாக்ஸ் அழகாக ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக வெற்றி தான் இருக்க போகுது. அகைன் நம்பர். ஓகே, செகண்ட் பொசிஷன் வைக்கிறேன். 28 நியர்பை ரேஞ்சில் வரும். ஸோ 28. So the 8 எடுத்து செகண்ட் பாக்ஸ்ல பிலோ 30 தான் இருக்கும். ஸோ ஐ வில் கீப் இன் செகண்ட் பொசிஷன். ஓகே, இந்த 8 எடுத்து செகண்ட் பாக்ஸ்ல ஃப்ரீஸ் பண்ணுங்க. ரெடி? அடுத்து உருட்டுடா, ஐஸ் வைசிக்கிற வேலையை பாரு. என்னாச்சு? பிரதர் கேவா இன்ட்டுவா இருக்குமோ? அதான் கேட்குறீங்க. இன்ட்டுவா இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? அதான் இல்லை, நல்ல வாய்ப்பு கொடுத்தோம் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஷூரா? வெள்ளடிகா ஃபர்ஸ்ட் பாக்ஸில் 2 வச்சு லாக் பண்ணுங்க. கிளாஸ் யாரோ ராசி இல்லைன்னு சொன்னாங்களே. யார் யாரு? யாரோ ராசி இல்லைன்னு சொன்னாங்களே. உங்களுக்கு அவர் ராசி இல்லைன்னு இன்னும் நீங்க 2 லைஃப் பரவாயில்ல பரவாயில்ல, பார்க்கலாம். 2 பாக்ஸ் இருக்கு. நாங்களும் நீங்க ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஓகேங்களா? நன்றி நன்றி.
சாமியை வேணுனீங்க? பெருமாள். பெருமாளா? பெருமாள் எப்படி கை விடுவாரு? 5th பாக்ஸ். யா. ஸோ எல்இடி கார் 5th பாக்ஸில் 5 வச்சு லாக் பண்ணுங்க. இப்போ இதுக்குள்ள இருக்கிறது 3 பால் தான். 2 இன்ட்டு பால் இருக்கு, ஒரே ஒரு நம்பர் இருக்கு. ஐயோ. நீங்க அந்த நம்பரை தூக்கிட்டேன்னா சூப்பரா இங்க கேமை முடிச்சுட்டு அழகா ஏசி எடுத்துன்னு வீட்டுக்கு போக போறீங்க. நம்ம அப்படியே போவோமே. ஐ திங்க் உங்களுக்கு லக் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். காட்ட மாட்டானே, எனக்கு மட்டும் காட்டுப்பா. பரவாயில்ல, ஒரு லைஃப் போனாலும் இன்னும் இதுல 2 பால் இருக்கும். ஸோ அதுல ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்கு. அதனால தைரியமா விளையாடுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு கில்லாடி ராணியோட பம்பர் பிரைஸையும் வின் பண்ணி கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் வின் பண்ணிருக்காங்க ராதிகா. நீங்க உட்கார்ந்து இவ்வளவு நேரம் பொறுமையா உங்க ஒய்ஃப் விளையாடுறத பார்த்துட்டு இருந்தீங்க. அண்ட் சொல்ல போனா அவுட் ஆஃப் 4 கண்டெஸ்டன்ட்ஸ்ல நீங்க தான் வந்துட்டு உங்க ஒய்ஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஹஸ்பண்டா. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கேம் ஷோ செட்டில் நாங்கள் இருக்கோம். அண்ட் ஆல் ஆஃப் இதில் ஐ திங்க் ஷீ ஸோ லக்கி. லைக் அவள் இந்தளவுக்கு இது வந்துட்டு அண்ட் என்னென்னா நான் அவள் ஃப்ரீடம் இது வரைக்கும் எதுவும் இது பண்ணதில்லை. ஸோ ஈவன் டுடே ஆஃபீஸ் போனவன் கட் அடிச்சுட்டு தான் திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்கேன். அந்த ஃப்ரீனஸ்ல விட்டுட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சப்போர்ட் ஹர் இன் எவ்ரிதிங். நைஸ் நைஸ். Thank you so much. என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்களா, ஒரு வைஃபுக்காக அவர் வந்து இன்னைக்கு ஆபீஸ் இருந்தது அதெல்லாம் விட்டுட்டு அவங்க விளையாடுறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டடிச்சுட்டு நீங்க ஃபுல்லா உட்காந்து உங்க ஒய்ஃபை என்கரேஜ் பண்ணி அவங்க இன்னைக்கு ஜெயிக்கவும் வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் தான் இருப்பாங்கன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இந்த ஆண் தான் இருந்திருக்காரு. நீங்க சொல்லுங்க ராதிகா, ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எனர்ஜெட்டிக்கா விளையாண்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் ஷோன்னு சொல்லியிருக்கிறாரு. ஹவு டு யூ ஃபீல்? ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதான் சொன்ன மாதிரி கேம் ஷோவில் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஸ்டில் லக் ஹேஸ் ஒர்க்ட் அவுட்னு தான் சொல்வேன். அண்ட் இட் ஆல் ஹேப்பன் குட். அண்ட் ஆப்வியஸ்லி தேங்க்ஸ் டு ஃபேமிலி. நான் குழந்தை, எனக்கு ஒரு 1.25 வயசு குழந்தை இருக்குது. ஸோ அம்மா அப்பா தான் பார்த்துட்ருக்காங்க குழந்தைய. ஸோ தட் ஐ குட் ஏபிள் டு கம் ஹியர் அண்ட் ஐ குட் ப்ளே ஹியர். ஸோ அவங்க சப்போர்ட்டும் முக்கியம். அண்ட் ஹஸ்பண்டும் சப்போர்ட் பண்ணார். எதுவுமே லைக் போகாத வானா, தேர் ஆர் ஃபியூ பீப்புள் ஹூ ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட், வானா எதுக்கு டிவி ஷோவில் என்ன சொல்லுவாங்களோ கிண்டல் அடிப்பாங்க. பட் இஸ் நாட் லைக் தட் அட் ஆல். இந்த மேடைக்காக சொல்லி அந்த மாதிரி இது டைப் கிடையாது. அண்ட் வித் ஆல் ஃபேமிலி அண்ட் எவ்ரிபடி சப்போர்ட் ஐ குட் ஏபிள். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் a happy moment and as well an emotional moment. and நீங்க ரெண்டு பேரும் ஒரு டான்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கான பம்பர் பிரைஸ் எடுத்துட்டு